கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திருநர் வாழ்வில் ஒளியேற்றும் தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A judgment that eliminates the lives of transgenders அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ என்ன ஒரு தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் மூன்றாம் பாலினத்தவர்களை தனி பிரிவாக கருதணும் அப்படிங்கிறதா இந்த தீர்ப்போட ஒரு பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விரிவா என்ன இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, என்ன வழக்கு, எதற்காக இந்த தீர்ப்பு, தமிழக அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் விடப்பட்டிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் திருநர்கள் சிறப்பு பிரிவினராக கருதப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருப்பது வரவேற்புக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் இந்த தீர்ப்பு ஆக்சுவலி வந்திருக்கும். ஓகேங்களா? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எஜுகேஷன்லயும் எம்ப்ளாய்மெண்ட்லயும் தேர்ட் ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள தனி பிரிவாக பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதற்காக தனி பிரிவாக பார்க்கணும்? அப்ப இவ்வளவு நாள் எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நமக்கு. ஸோ அதுக்கு ஒரு பதில் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருநர் சமூகத்தினர் அரசு வழங்கும் கல்வி வேலை வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள தடைகளை நீக்குவதில் இந்த தீர்ப்பு பெரும் பங்களிக்க கூடும் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன மாதிரியான தடை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பாயிண்ட் பாக்குறப்ப நமக்கு புரிஞ்சிடும். என்ன மாதிரியான தடை அப்படின்னு பார்த்தோம்னா, திருநங்கை ஆர் அனுஸ்ரீ 2017-18 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2A தேர்வை எழுதி 121.5 மதிப்பெண்களை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனுஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு 121.5 மார்க் வந்து வாங்கி இருந்திருக்காங்க. ஓகேவா? ஆனால் இங்கதான் அந்த வழக்கோட முக்கியமான விஷயமே இங்கதான் இருக்கு. ஆனால் அவர் பட்டியல் சாதி பெண்கள் என்னும் பிரிவினருக்கு நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்களை விட குறைவாக பெற்றிருந்ததால் பணி வாய்ப்பை பெறுவதற்காக தனது சான்றிதழ்களை பதிவேற்ற அனுமதிக்கப்படவில்லை. இதை எதிர்த்து அனுஸ்ரீ வழக்கு தொடர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை வந்து தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தாமல் இவங்களை என்னவாக வகைப்படுத்தி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணாக ஃபர்ஸ்ட் வகைப்படுத்தி இருக்காங்க. அதுவே தவறு. ஓகேங்களா? தேர்ட் ஜெண்டர்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ பெண்ணாக அவங்கள வகைப்படுத்தி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, இவங்களை என்ன வகுப்புகள்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணாக கன்சிடர் பண்ணி அவங்களோட கேஸ்டுக்கு கீழே வகைப்படுத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு விமனா கன்சிடர் பண்ணி அவங்க பட்டியல் சாதி பெண்ணாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க 121.5 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் இவங்களை வந்து தேர்ட் ஜெண்டரா கன்சிடர் பண்ணாம ஒரு விமனா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகே, தேர்ட் ஜெண்டரா கன்சிடர் பண்ணாம ஒரு விமனா கன்சிடர் பண்ணிருக்காங்க. கன்சிடர் பண்ணி விமனுக்கு உண்டான ரிசர்வேஷன் பேசிஸ்ல நீங்க ரெக்வயர்டு கட் ஆஃப் மார்க்கை எடுக்கல, அதனால உங்களுக்கு அந்த பணி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. சரிங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல பிரச்சனை. ஏன்னா நமக்கு நால்சா அப்படிங்கிற தீர்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 2014 பார்த்தோம்னா நால்சா தீர்ப்பு வந்திருக்கும். அதுல தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுதான் இந்த தீர்ப்போட முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த வழக்கு இதுதான். என்னை வந்து தேர்ட் ஜெண்டர்னே கன்சிடர் பண்ணாம என்னை ஒரு விமனா கன்சிடர் பண்ணி இவங்க எனக்கு போஸ்டிங் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப அது தவறு, அதுக்கேத்து நான் வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குல வந்த தீர்ப்பு தான் நம்ம முதல் பாயிண்டா பார்த்தோம். என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க? கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் திருநர்கள் சிறப்பு பிரிவாக கருதப்பட வேண்டும் என்று. ஓகேவா? அப்போ நான் வந்து என்னை வந்து விமனா கன்சிடர் பண்ணக்கூடாது, என்னை மேலா கன்சிடர் பண்ணக்கூடாது, என்னை ஃபீமேலாவும் கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் ஒரு தேர்ட் ஜெண்டர். என்ன நீங்க தனி பிரிவா தான் கன்சிடர் பண்ணுமே ஒழிய என்னையை கொண்டு போய் மேலோடையோ ஃபீமேலோடையோ நீங்க வகைப்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. என்னையை வகைப்படுத்துறது எனக்கு மட்டும்தான் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நமக்கு தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தீர்ப்போட எசன்ஸ் இதுதான், வழக்கு இதுதான். ஓகேவா? தீர்ப்புல மேலும் வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநர்கள் எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் கல்வி வேலை வாய்ப்பு விஷயங்களில் சிறப்பு பிரிவினராக கருதப்பட வேண்டும் என்றும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கான பிரிவுகளில் சேர்க்கப்படக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு உள்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு, திருநர்கள் அப்படிங்கிறவங்கள சிறப்பு பிரிவினர்களாக தான் பார்க்கணும், அவங்கள ஆண்களோடையோ பெண்களோடையோ வகைப்படுத்த கூடாது அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, திருநர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான சிறப்பு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அனைத்து அரசு பணி நியமன அமைப்புகளும் இதை பின்பற்றுவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிபதி மற்ற கைட்லைன்ஸ் அடுத்தது இப்போ வந்து
ப்ரொமோஷன்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும், அவங்கள ஆணாகவோ இல்லை பெண்ணாகவோ வகைப்படுத்தி அவங்களுக்கு ப்ரொமோஷனை டிலே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விதிமுறைகளை கொண்டு வாங்க, கைட்லைன்ஸை கொண்டு வந்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா, மேலும் இடஒதுக்கீட்டை பெறும் பிற சிறப்பு பிரிவினருக்கு வழங்கப்படுவது போல் திருநர்களுக்கும் வயது வரம்பு தளர்வு வழங்கப்படலாம் என்றும் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சில கேட்டகரிஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி திருநர்களுக்கும் வந்து அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம பார்த்தோம் டிஎன்பிசி குரூப் 2A வந்து அவங்களுக்கு பணி கிடைக்காம போயிருச்சு, அதனால தான் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான விஷயங்களை டிஎன்பிசி பார்த்து பண்ணி தரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா நால்சா வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2014 நால்சா வழக்கில் உச்சநீதிமன்றம் திருநர்கள் தொடர்பான மைல்கல் தீர்ப்பை வழங்கியது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீர்ப்பில் திருநர்கள் 3ஆம் பாலினத்தவராக கருதப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன தீர்ப்பு தான் இந்த நால்சா தீர்ப்பு 2014 வந்திருக்கு. ஓகேங்களா? 2014 வந்து இந்த தீர்ப்பு 10 வருஷம் ஆயிடுச்சு, 2024 வரைக்குமே ஸோ இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படாம இருக்கு. அதுதான் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த தீர்ப்புலையும் கடைசியா நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த தீர்ப்பு வந்து 10 வருஷம் ஆச்சு, இன்னமும் இந்த தீர்ப்பு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாம இருக்கு. ஸோ அதுக்கு உரிய அக்கறையை காட்டி எல்லா அரசாங்கங்களும் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்ப்புல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கல்வியிலும் வேலை வாய்ப்புகளையும் திருநர்கள் அவங்கள வந்து ஆண்களோடைய பெண்களோடைய சேர்க்காம அவங்களை தனி பிரிவினராக பார்க்க வேண்டும் அப்படிங்கறத அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதற்கான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வரப்போ இந்த ஜட்மெண்ட்ல நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியை பத்தி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜட்மெண்ட்ல நம்ம கோட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்திருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.